Good morning, students. Now we are going to talk about the lesson. Next topic, understanding development, perspectives, measurement and sustainability. So, அதாவது மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் பேட்ச். Policies for sustainable development. Use of non-conventional source of energy. இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகள், மரபுசாரா வளங்களை பயன்படுத்துதல், இதுதான் யூஸ் ஆஃப் non-conventional source of energy. அப்படின்னா மரபுசாரா வளங்களை பயன்படுத்துதல் எதெல்லாம் பாருங்கள். இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் to meet its power needs. Both these sources have an adverse environmental impact. Thermal power plants emit large quantities of carbon dioxide which pollute the environment. இப்போ இந்தியாவில் மரபுசாரா இந்த தெர்மல் எனர்ஜி அண்டு இன்னொன்று என்னென்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே சுற்றுச்சூழலுக்கு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர். ஓகேயா? இப்போ இதில் பாருங்கள், த சோர்ஸ் ஆஃப் அண்ட் அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எமிட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த தெர்மல் பவர் அளவுக்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடுது. அதனால் அந்த அனல் மின் நிலையமும் இன்னொன்று என்னென்னா புனல் மின் நிலையம், இந்த ரெண்டுமே சுற்றுச்சூழலுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய, ஆக்சிஜன் குறைச்ச அளவும் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவும் விடக்கூடிய அளவுக்கு இது பாதகமான சூழ்நிலையை மக்களுக்கு ஏற்படுத்துது. எது அப்படின்னா தெர்மல் அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா ஹைட்ரோ பவர். ஓகேயா? ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசுபாடை ஏற்படுத்தும். ஓகேயா? இப்போ இருக்குது பற்றியில் 6 மாதமாக எந்தவித டிராஃபிக்கும் அதிகமாக இல்லாததுனால, ஒரு ஏரோ இல்லை 2 வீலர் 4 வீலர் எதுவுமே அதிகமாக இல்லாததுனால, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இல்லாததுனால இப்போ என்ன செஞ்சுருக்குன்னா அதிகமாக இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்கு பற்றியலா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிகமாக நம்ம டிராஃபிக் அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடாததுனால தான். எது? 2 வீலர் 4 வீலர் இதனால். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்குது பற்றியலா, அதிகமாக எதுவுமே செயல்படலைல. அதனால தான் இந்த வருஷம் அதிக மழையை கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ அப்படியே அமைதி அந்த சுற்றுச்சூழலுக்கு ஓசோன் லேயரில் உள்ள ஓட்டையை கூட அடைபட்டிருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விதமாக என்ன செஞ்சுருக்கு, எந்த விதமான மாசுபாடு இல்லாமல். அதனால தான் நல்ல மழையை கொடுக்குது. ஓகேயா? அப்போ இந்த ரெண்டும் அளவுக்கு அதிகமாக எதுன்னா தெர்மலும் ஹைட்ரோ பவரும், இது ரெண்டும் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுக்கு என்ன செய்து வெளியிடுது. ஓகேயா? இப்போ பாருங்கள், இப்போ சோலார் பவர் இன் இந்தியா. Solar power in India. Solar power is the conversion of energy from sunlight into electricity, either directly using photovoltaic solar power in India. இதில் solar power is the conversion energy. Conversion energy is sunlight. Directly sunlight, the photovoltaic cells are indirectly using concentrate solar power. Solar panels absorb the sunlight as the source of energy to generate electricity. A solar electric system can reliably produce electricity for home and office. These distributed solar systems are often installed by home and business owners to reduce their electricity cost. Solar power in India is first developing industry. அளவுக்கு அதிகமாக சோலார் பவர் அந்த ஹைட்ரோ இப்போ என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோவோல்டாயிக் சூரிய ஒளி கதிர்கள் மூலம் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது எங்கே அப்படின்னா அதிகமாக நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு என்ன செய்கிறாங்க, தயாரிக்கலாம். இது என்ன அப்படின்னா இந்த நிறைய ஸ்ட்ரீட்டில் பார்த்துருப்போம் நம்ம, ரோடு பாலம் பிரிட்ஜு இதுகளெல்லாம் பார்த்துருப்போம். நிறைய லைட்டில் ஒரு பிளாக் கலரில் ஒரு போர்டு மாதிரி ஒன்று இருக்கும், பிளாக் கலரில்.
அப்போ பகல் நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்து மூலம் கிடைக்கக்கூடிய அந்த சோலார் பவர் மூலம் நல்ல எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதுல்ல, அதை வந்து என்ன செய்யுதுன்னா கரண்ட் தயாரிக்கிறதுக்கு தேவையான மின்சாரத்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். எப்போ வந்து சோலார் அந்த சூரிய ஒளிக்கதிரோட வெளிச்சம் கிடைக்கலையோ அப்போ வந்து என்ன செய்யும், அதை ஆட்டோமேட்டிக்காக அதை அப்சர்வ் பண்ணி அந்த நைட் நேரத்தில் லைட்டை கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதான் இந்த சோலார் எனர்ஜி. அப்போ இந்த சோலார் பவர் இன் இந்தியா, இந்த சோலார் பவருக்கு வந்து என்ன இருக்குன்னா அளவுக்கு அதிகம், நல்லா வந்து இயற்கை மாசுபாடும் ஏற்படாது, இயற்கை சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல பயன் தரக்கூடியது. என்ன அப்படின்னா சோலார் பவர் இன் இந்தியா இதுதான். ஓகேயா? தமிழ்நாடு இஸ் த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பவர் producing states in India. As on 31st July 2017, the total installed capacity in Tamil Nadu is 1697 மெகாவால்ட். அதாவது ஜூலை 2017 எவ்வளவு மெகாவால்ட் தமிழ்நாட்டில் வந்து சூரிய வெளிச்சம் மூலம் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த மின்சாரம் 1697 மெகாவால்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் அதிகமாக ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சோலார் எனர்ஜி மூலம். ஏன்னா பெரும்பாலும் முக்கால்வாசி நாள் நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக வெயில் தான் அதிகம், வெயில் காலம் தான் அதிகம். அதனால் இது மூலமாக வந்து சுற்றுச்சூழலுக்கும் மாசுபாடு ஏற்படுத்தாது, கரண்ட் செலவு இல்லை. இப்போ நிறைய வீடுகள், இந்த ஃபேக்ட்ரி, ஆஃபீஸு, இந்த இடங்கள்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த சோலார் பவர் மூலம் நிறைய மின்சாரத்தை ப்ராடக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போலாம் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. இது என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல், இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கை. இந்தியாவில் என்ன சுற்றுச்சூழல் கொள்கை? என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா have been involved considerable over the past 3 decades. These policies have covered with a range of issues such as air, water pollution, waste management and biodiversity conservation. இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதகமாக இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து என்ன அப்படின்னா பாலிசிஸ் ஆஃப் இந்தியா, சுற்றுச்சூழல் கொள்கைகள், ஏரும் அந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நீர்நீர், வாட்டர் பொல்யூஷன், வேஸ்ட், அந்த கழிவு நீர், அந்த இது பயோடைஸ், பல்லுயிர் மேலாண்மை, இதையெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு காற்று, நீர் மாசுபாடு, கழிவு மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு போன்ற சிக்கல்களை பாதுகாக்கும் விதமாக உருவாக்கப்பட்டதான் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. செகண்டு, இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்ச் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் which has to be achieved with limited resources, minimum externality and the presence of the uncertain climate. One of the approaches to overcome the challenges is through the path of sustainable development. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து குறைச்ச அளவுக்கு தான் வந்து ரிசோர்ஸஸ், லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. மினிமம் எக்ஸ்டர்னலிட்டி அண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப், அதாவது காலநிலையும் வந்து குறிப்பிட்ட நாள், எப்போ வானம் பார்த்த பூமி, எப்போவுமே மழை பெய்யும்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் அந்த மழை காலத்தில் மட்டும்தான் மழை பெய்யும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில நிலங்கள் வந்து சில இடத்துல பயிரிடலாம், சில இடத்துல வந்து என்ன செய்யும் தரிசு நிலமாக இருக்கும். அப்போ எந்த நிலத்தில் எப்படி பயிரிட்டால் என்ன பயிரிடலாம், எதை விளைய வச்சா நல்லா நிறைய பலன் கொடுக்கும், இதையெல்லாம் பார்த்து இந்த ரிசோர்ஸஸ்க்கு தகுந்த மாதிரியும் நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த பயிரை வந்து பயிரிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மக்களுக்கு பலன் தரக்கூடிய அளவுக்கு நம்ம பயிரிடணும். ஓகேயா? இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் இண்டிபெண்டன்ட் and introduced new change of environmental protections through a series of directions and judgment. சுப்ரீம் கோர்ட்டும் அதாவது சாதகமான மக்களுக்கு வந்து பொல்யூஷன் எதுவும் அதிகம் ஏற்படுத்தாத அளவுக்கு மக்களுக்கு பலன் தரக்கூடிய அளவுக்கு சட்டத்தையும் இயற்றிருக்காங்க. இப்போ நம்மளோட கடமைகள் என்னன்னு பாருங்களேன். ஆர்டிகல் 51 of the Constitution states that it shall be the duty of every citizens of India to protect and improve the natural environment including forest, lakes, rivers and wildlife and to have compassion for living creatures. நீர்நிலைகளுக்கு பாதகம் ஏற்படுத்தாத அளவுக்கு. இப்போ நம்ம குற்றாலம் போகிறோம், இப்போ அங்கே கூட போவேனா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம்
கர்மத்தை தொலைக்க காசி ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ பாருங்களேன், அங்கே ராமேஸ்வரத்தில் போய் புனித நீராடுறாங்க. அங்கேயே அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்காங்க, குளிக்கிறப்ப அந்த துணியை எல்லாத்தையும் கலட்டி அங்கேயே போட்டுறாங்க. குப்பை, வாழை இலை, குப்பை கூலம் எல்லாத்தையும் அந்த இடத்துல கொட்டிடுவாங்க. அதே இடத்துல குளிக்கிறது, அந்த தண்ணியவே எடுத்து வாயில் ஊற்றிக்கிறது, இப்படி எல்லா கழிவுகளும் அங்கே கொட்டி கிடக்கும். அதே மாதிரி தான் காசிலையும் அளவுக்கு அதிகமான அந்த நீர்நிலைகளை வந்து மாசுபாடு ஏற்படுத்துகிறோம் பற்றியில், அது நம்ம தான் ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி குற்றாலத்துக்கு போனாலும் பாருங்களேன், ஏற்கனவே இங்கேருந்து போகும்போதே சொல்லிடுவாங்க பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அதை எந்த இடத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம செய்யணுங்கிற அந்த ஒரு இது வந்துடும். அப்போ குற்றாலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அனிமல்ஸுக்கும் அது வந்து என்ன செய்யுது, ரொம்ப கேடு விளைவிக்கும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம தான் வந்து தண்ணி, அந்த லேக்கு, அந்த ரிவர்ஸ், லேக்ஸ், அந்த வைல்டு லைஃப் அண்ட் டு ஹவ் கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ், பல உயிரினங்கள் வந்து அந்த நீர்நிலைகள் கெட்டு போகாத அளவுக்கு, அது மாசுபாடு ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம தான் வந்து என்ன செய்யணும், நம்மளோட கடமை அது. இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, கேட்குங்க. டெவலப்மெண்ட், ஏன்னா பின்னால் வர்ற ஜென்ரேஷனும் நம்மளுக்கு பின்னால் எல்லா வளங்களும் அதுகளுக்கு கிடைக்கணும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையான எல்லாத்தையும் நம்மளே யூஸ் பண்ணிட்டான் நமக்கு பின்னால் வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன செய்யாது, கிடைக்காம போயிடும். ஓகேயா, அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேப்பா. டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். திஸ் மீன்ஸ் தட் பீப்புள் வில் ஹாவ் ஹையர் இன்கம்ஸ், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த் அண்டு நியூட்ரிஷன்ஸ், லெஸ் பாவர்ட்டி அண்ட் மோர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மேலாண்மை டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் எதில் டெவலப்மெண்ட் ஆகணும், குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரத்தில். நம்ம வந்து என்ன செய்யணும்னா, பெட்டர் எஜுகேஷன், நல்ல கல்வி, எல்லாரும் நல்லா படிச்சிருக்கணும். பெட்டர் உடல் தகுதி நல்லா இருக்கணும். பெட்டர் ஹெல்த், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். அண்டு நியூட்ரிஷன்ஸ், லெஸ் பாவர்ட்டி, நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டா தான். லெஸ் பாவர்ட்டி, வறுமையை நீக்கணும், சத்துள்ள சாப்பாடை சாப்பிடணும், அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். நல்ல எஜுகேஷன், நல்லா படிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து இந்த வறுமையை நீக்கலாம். பாவர்ட்டி அண்டு மோர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ தான் நல்ல ஒரு தனி வருமானம் நிறையா இருந்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், அந்த குடும்பத்தை வந்து நல்லா நடத்த முடியும். ஓகேயா, இப்போ அந்த பாக்ஸை பாருங்களேன். லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இன் இந்தியா. ஆக்ட் நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்சஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இது என்ன செய்யணும் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்குது. எது அப்படின்னா 2010 உள்ள ஆக்ட். செகண்ட் பாரு, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அந்த பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அது என்ன சொல்லுன்னா, பல்லுயிர்களை பாதுகாக்குது. எது, டு ப்ரொவைட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, பல்லுயிர்களை, எல்லா உயிர்களையும் பாதுகாக்கணும். இந்த நம்ம குற்றாலம் போகிறோம், நம்ம அந்த காசி ராமேஸ்வரம் போகிறோம்ல, அப்போ நீர்நிலைகளை சுத்தப்படுத்தன்னு சொன்னேன்ல, அந்த இது. தேர்ட் ஒன், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது என்ன சொல்லுது அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தலுக்கான அதிகாரம் வழங்குதல். ப்ரொவைடிங் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஓகேயா. ஃபோர்த் ஒன்னை பாருங்க. த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இது என்ன அப்படின்னா, வன பாதுகாப்பு சட்டம். அதாவது காடுகளை அழித்தல், தடை செய்தல். காடுகளை வந்து என்ன செய்யுதுன்னா, செக் த பாருங்க, த செக் டிஃபாரஸ்டேஷன்ஸ், அதான் காடுகளை அழித்தலை தடை செய்தல் மற்றும் காடுகள் அல்லாத பகுதிகள் இருக்குல்ல, அந்த இடத்துல எந்த இடத்துல என்ன பயிரிட்டா என்ன விளையுமோ அதை பயிரிடணும். ஓகேயா, தரிசு நிலமாக போடக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது பயிரிடக்கூடிய சூழல் வந்து அந்த மண்ணுக்கு இருக்கும், அதை பார்த்து வந்து என்ன செய்யணும், அந்த இடத்துல அந்த பயிர்களை பயிரிடணும். ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன், அந்த வாட்டர் ப்ரிவென்ஷன்ஸ் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 provides maintenance and restoration and quality of all types of surface and ground water. அனைத்து வகையான ஆறு, ஏரி, குளம் அதுகளை வந்து என்ன செய்யணும், மாசுபாடு ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். ஓகேயா. சிக்ஸ்த் ஒன், வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு. ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் டு வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், காட்டு விலங்கு மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்குதல். எதையுமே, அதாவது விலங்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யப்போமா, அந்த மான்களையெல்லாம் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பா. பார்த்தீங்களா, நிறைய அனிமல்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு.
ஏன்னா அதுகளுக்கு தேவையான தண்ணி வந்து கிடைக்கல, அதுகளுக்கு தேவையான அந்த தங்குற இடம், காடுகளை பூரா அழிச்ச உடனே அது வந்து எங்கே வந்து சேர்ந்துருச்சுன்னா ஊருக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு. ஓகேயா? அப்போ அதனால் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் அதுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். எப்போனா 1972 ஒரு பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு த க்ரோத் ஸ்டோரி ஆஃப் தமிழ்நாடு. இந்த அமர்த்தியா சென் இவரை பாருங்கள், சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு புக்கில் சோர்ஸ் அண்ட் அன்சர்டன் க்ளோரி ஆஃப் நோபல் லேரேட் ப்ரொஃபஸர் அமர்த்தியா சென் ஒரு புக்கில் எழுதியிருக்க நோபல் பிரைஸ் பெற்ற இந்த அமர்த்தியா சென் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேம்பாடு அப்படிங்கிறது க்ரோத் ஆஃப் ஸ்டோரி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சிருக்கு. தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஹேவிங் அச்சீவ்ட் ரேபிட் ப்ராக்ரஸ் வித் ரிலேட்டிவ்லி ஷார்ட் பீரியட் despite in start from appealing levels of poverty, deprivations and inadequacy. என்னன்னா வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை. எதெல்லாம் இந்த இடத்துல பாவர்ட்டி, டெப்ரிவியேஷன்ஸ் அண்டு இன்அடிக்வாலிட்டி. வறுமை, அடிப்படை வசதி, இன்னொன்று என்ன சொன்னேன், சமத்துவமின்மை. இதெல்லாம் குறிப்பிட்ட ஷார்ட் பீரியடில் இந்த 30 வருஷத்தில் எவ்வளவோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவோ மாறி இருக்கு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து எல்லா பிள்ளைகளும் ஒன்றா உட்காந்து படிக்க முடியாது. டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு பழைய கிளாஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் ஈக்குவலாக இப்போ ஒரே பெஞ்சில் எல்லோரும் ஈக்குவலாக உட்காந்துருக்கோம் பார்த்தியலா. இதெல்லாம் இப்போ வந்து இல்லை. இப்போலாம் என்ன ஜாதி என்ன காஸ்ட்டுன்னு யாருமே பார்க்குறதில்ல. அப்போ இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப முன்னேற்றம் கிடச்சிருக்கு. டூரிங் த ஷார்ட் பீரியட் தமிழ்நாடு மச் டு த consternations of many economists initiated bold social program such as universal midday meals in primary schools and started putting in place an extensive social infrastructure, schools, health centers, roads, public transport, water supply, electricity connections and much more. Today Tamil Nadu has some of the best public services among all Indian states and many of them are accessible in all to non-discriminatory basis. இப்போ என்னப்பா இருக்குது அப்படின்னா, துணிச்சலாக சில சமூக நலத்திட்டங்கள், மதிய உணவு திட்டம், சுகாதார மையம், இன்னொன்று என்னென்னா சுகாதார மையம், சாலை வசதி, போக்குவரத்து, குடிநீர் வசதி, இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா நிறைய மின் இணைப்பு, இதெல்லாம் வந்து நிறைய வந்து டெவலப் ஆகிருக்கு. முன்னாலெல்லாம் தண்ணியே கிடைக்காது. அப்போ அந்த தண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப தூரம் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அதர் ஸ்டேட்டுக்கு, அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்படியெல்லாம் போயெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டி பீரியடில் கேட்டு பாருங்கள், நீங்கள் எங்கே உங்கள் தாத்தா பாட்டி படித்தாங்கன்னு பாருங்கள், அவ்வளோவா ஸ்கூலே இருந்திருக்காது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு. அப்போலாம் கரண்ட்டே இருக்காது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லார் வீட்லேயும் 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலை. அப்போ அந்த காலத்தில் கரண்டே இல்லாமல் இருந்திருக்காங்க. ரோடு வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, ஸ்கூல் இல்லை. ஆனால் இந்த 30 இயர்ஸுக்குள்ளே தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் டோட்டலாக மொத்தம் வேர்ல்டு ஃபுல்லாகவே எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேயா? அப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டிலையும் இப்போ ஓரளவுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், there is no evidence that the cultivation of human capability has been at the cost of conventional economic success such as fast economic growth. Tamil Nadu have some of the highest per capita income and lowest poverty rate among all Indian states. Economic growth in turn has enabled these states to sustain and consolidate active social policies. This is an important example of the complementarity between economic growth and public support. அதாவது மற்ற ஸ்டேட்ஸை காட்டிலும் தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு நிறைய வந்து வளர்ச்சி பாதையை பொறுத்த மக்களோட, அதாவது என்ன வேணும் அப்படின்னா, மக்களோட உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம முன்னேறிடலாம்னு நினைக்கக்கூடாது. அந்த உடல் உழைப்போட இது இருக்குது பார்த்தீங்களா, வளர்ச்சி பாதையை பொறுத்து தான் தமிழ்நாடு, கேரளா இந்த என்னென்னா பொருளாதார வளர்ச்சி, சமூக நலத்திட்டத்தை சாத்தியப்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, மக்கள் ஆதரவு, ஒன்றுக்கொன்று இணக்கமாக செயல்படுறது முக்கியமான ஒன்று.
மக்களோட ஹெல்த் இல்லாமல் எதுவும் மிஷினே ஃபேக்ட்ரியே எல்லாமே செஞ்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நம்பக்கூடாது. மனிதனோட திறமை இல்லாமல், மனிதனோட முயற்சி இல்லாமல் எந்த ஒரு முன்னேற்றமும் என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. இதைத்தான் அமர்த்தியா சென் என்ன செஞ்சிருக்கார், சயின்டிஸ்ட், அவர் சொல்லியிருக்கார். முன்னாலெல்லாம் அந்த கோயில்களுக்கு நிறைய டூரிஸ்ட் சென்டருக்கு அந்த கோயில்களுக்கு போனோம்னா நிறைய பிச்சைக்காரங்க நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க வாசலில். இப்போலாம் எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கையில் நான்லாம் அதை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அவ்வளோவா எதுவுமே கிடையாது. பிச்சைக்காரங்க குறைச்ச அளவுக்கு. அப்போ பாவர்ட்டி இல்லாமல் போயிடுச்சு. பஸ் வசதி ஆகுன்னா உடனே என்ன சார், 2 வீலர் இருக்குது, ஆட்டோ இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி, இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா நம்ம நாடு உண்மையிலே வளர்ந்துருக்கு அப்படின்ற பொருளாதார மேம்பாட்டு, உண்மையிலே சஸ்டைனபிள் நிலைத்தன்மை அந்த இதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இன்னும் நமக்கு பின்னால் வர்ற ஜென்ரேஷனுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னா சுற்றுச்சூழலை மாசுபாடு ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பாடுபடணும். நம்ம ஒழுங்காக என்ன செய்யணும், இந்த புகையை எரித்து என்ன செய்யக்கூடாது, அந்த காற்றுக்கு இயற்கைக்கு மாசுபாடு ஏற்படுத்தாத அளவுக்கு பண்ணணும். பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அது நமக்கு தான் கேடு விளைவிக்கும். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.